அன்பர்கள் அனைவருக்கும் இனிய சிவ வணக்கம். இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, வருகின்ற 2/10/2024 புதன்கிழமை அன்று மகாலய அமாவாசையானது வருகிறது. இந்த மகாலய அமாவாசையோட சிறப்பு வழிபாட்டு முறையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த அமாவாசை திதியானது பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 1ஆம் தேதி இரவு 10:35 மணிக்கு துவங்கி அக்டோபர் 3ஆம் தேதி அதிகாலை 12:34 மணி வரை அமாவாசை தேதி உள்ளது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அமையக்கூடிய அமாவாசையானது சர்வ அமாவாசையாக அமைஞ்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் 15 நாள் பட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அமாவாசையை நோக்கி வரக்கூடிய பட்சங்கள் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவோம். பௌர்ணமியை நோக்கி வரக்கூடிய நாட்கள் என்ன சொல்லணும்னா சுக்லபட்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் தான் பார்த்திங்கன்னா இந்த 15 நாள் கொண்ட மகாலயபட்சம் என்பது பார்த்திங்கன்னா அது ஒரு காலமாகும். ஆவணி மாத பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை வருது பார்த்திங்களா, அதுலேருந்து புரட்டாசி அமாவாசை வரை இருக்கக்கூடிய நாள் தான் மகாலய பட்சம் அப்படின்னும். இந்த நாளில் பார்த்திங்கன்னா பித்திருக்களானவர்கள் நம்மளை தேடி பூலோகத்துக்கு பித்ருலோகத்திலிருந்து நம்முடைய லோகத்திற்கு நம்ம பக்கத்தில் வந்து நம்மளை நினைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்ருக்கள் நம்ம கூடவே இருந்து பார்ப்பாங்க. வருடம் முழுவதுமே நம்ம செய்யலை அப்படின்னாலும் இந்த 14 நாட்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி ஒரு சிலரால் வேலை பளு காரணமாக சரியாக நம்மளால் வேலை செய்ய முடியல, அந்த மாதிரி இது பண்ண முடியல, நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த மகாலய அமாவாசையை நம்ம பயன்படுத்தி கொண்டு வழிபாட்டு முறையை மேற்கொள்ளணும். இந்த நாளில் தான் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து யம தர்மனுடைய அது பார்த்திங்கன்னா அனுமதியோட சூரிய கதிர்கள் வழியாக மேல்லோக பித்ருலோகத்திலேருந்து நம்மளை பார்க்குறதுக்கு நம்மளுடைய பூலோகமான இங்கே அவங்கவுங்க வீடுகளுக்கு வராங்க. மனிதராக பிறந்த எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 5 வகையான கடமைகள் இருப்பதாக நம்ம புராணம் சொல்லுது. அது என்னென்ன புராணம் மன்னிக்கணும், என்ன புராணம் கிடையாது, 5 வகையான கடமைகள். அது என்னென்ன 5 கடமைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய யக்கியம், முன்னோருக்கு முறைப்படி தர்ப்பணம் சிராத்தம் ஆகியன செய்கிறது. தேவ யக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, கடவுள் வழிபாட விரதத்தை முறைப்படி நம்ம கடைபிடிக்கிறது. பூத யக்கியம், பசு ஆடு மாடு இந்த மாதிரியான உயிர்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உணவளிக்கிறது, அதை பாதுகாக்கிறது. மனித யக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சக மனிதர்களை வந்து நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த துறவிகள் இந்த யாசகம் கேட்டு வரவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உணவளிப்பது, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது உதவுது. உடம்பு சரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து பண உதவியோ வேறு ஏதாவது உதவியே நம்ம செய்கிறது. வேத யக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தர்ம நெறி தவறாமல் அடுத்தவங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் கொடுக்காம நம்ம பாட்டு நேர்மையாக வாழ்வது. இது 5மே பார்த்திங்கன்னா மிக முக்கியம். அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்ரு யக்கியம் அதில் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் நம்ம பண்ணும் போது பார்த்திங்கன்னா 4 யக்கியங்கள் செய்ததுக்கான அனைத்து பலனுமே இந்த பித்ரு யக்கியம் பண்ணுறதுலேயே நமக்கு கிடச்சிடும். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக நம்ம இந்த முறையை நம்ம கடைபிடித்து செய்யணும். இந்த மகாலய அமாவாசையில் பார்த்திங்கன்னா நம்முடைய பித்திருக்கள் மட்டும் இல்லாமல் இன்னொரு தனி சிறப்பு என்னென்னா காருண்ய தர்ப்பணம். அதாவது நமக்கு தெரியாதவங்க யாருக்கு வேணுமானாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கலாம். அதனால தான் இது ரொம்ப மிகவும் சிறப்பாக கருதப்படுது. காருண்ய தர்ப்பணம் அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது. நம்ம ரத்த சொந்தம் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கூட பழகியிருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க, அவங்களாம் நம்ம ரத்த சொந்தம் கிடையாது, இருந்தாலும் அவங்களுக்காகவும் நம்ம கொடுக்கலாம். ஒரு சிலரோட பசங்களாம் பார்த்திங்கன்னா அப்பாக்கள் அம்மாக்கள் இது மாதிரிலாம் இறந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி காருண்ய தர்ப்பணத்தை மகாலய அமாவாசையில் நம்மளால் கொடுக்க முடியும். அதனால தான் தனிச்சிறப்பு இதுக்கு. இப்போது ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாடு நம்ம செய்யாதனால திருமண தடை, பணம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பாரித்தாலும் பணமே வீட்டில் தங்கறதில்ல. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கெட்ட பேர், கணவன் மனைவிக்கிடையே பார்த்திங்கன்னா பிரிவு, அப்புறம் குடும்பத்தில் எப்போ பார்த்து சண்டை சச்சரவு, தீராத நோய்கள் ஏதாவது வந்துட்டுருக்கும், கடன் தொல்லை, இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பித்திருக்களை நம்ம முறையாக எள்ளும் தண்ணீர் இடைச்சி இந்த தர்ப்பணம் கொடுக்காத தான் காரணம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை பளு காரணமாக அவ்வளோவா என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு நதிக்கரையிலையோ இல்லை கடற்கரையிலையோ முன்னோரை நினச்சி எள்ளும் தண்ணீரும் நீங்கள் இறைச்சாங்களே போகிறோம். அவங்கவுங்க பேரை சொல்லி எள்ளு தண்ணி இறைச்சிட்டு அந்த எள்ளு யார் காலையும் படாத ஒரு இடத்துல அதை குளக்கரையிலையோ இல்லை அப்படின்னா ஆறுகள்லையோ கரைச்சி விட்டுட்டு அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச தானங்களை நீங்கள் பண்ணலாம். முடிஞ்சது பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணுங்கள், அதே மாதிரி வஸ்திர தானம் பண்ணலாம், கொடை தானம், இந்த மாதிரி தானங்களை நீங்கள் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் எள்ளும் தண்ணி இறைக்கும் போது பார்த்திங்கன்னா கிழக்கு முகமாக பார்த்து ஆதித்ய பகவான் அதாவது சூரிய பகவானை பார்த்து தான் நீங்கள் எள்ளும் தண்ணியில் இறைக்கணும். இறைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அப்படி தெரியல அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை கூட சொல்லுங்கள். ஓம் க்ரீம் ஆதித்யாய நமோ நமக, இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு எள்ளும் தண்ணியை நீங்கள் இறைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கோயில்லையும் குளக்கரையில் மட்டும்தான் கொடுக்கணுமா, வீட்டில் கொடுக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயும் தர்ப்பணம் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு அந்தணர்களை வர வச்சியும் வேள்விலாம் நடத்தியும் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க. இல்லைங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்களே அந்த முறையை செய்யலாம். அது என்ன முறைன்றதை நான் இப்போ சொல்கிறேன்.
இந்த பூஜையை நம்ம மேற்கொள்ளும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து அமாவாசை பூஜை செய்கிறாங்களோ அவங்க தலைக்கு குளிச்சுட்டு காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு தான் இந்த பூஜையை செய்யணும். சூரியன் இறங்கும் போது, அதாவது 12 மணிக்கு முன்னாலேயே இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செய்யணும். அதாவது தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிடணும். நம்மளுடைய முன்னோர்களுக்கு இலை போட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறதா இருந்தால் காலை 10:57 மணியிலிருந்து 11:43 மணிக்குள்ளே நீங்கள் இலை போட்டு வழிபாடு செய்யணும். அந்த நேரம் இல்லை அப்படின்னா மதியானம் வந்து 1:30 மணியிலிருந்து 1:27 மணிக்குள்ளே நீங்கள் இலை போட்டு வழிபாடு செய்யணும். அந்த இலை வழிபாடு செய்கிறீங்க பார்த்தீங்கன்னா, யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த இலையில் இருக்க சாப்பாடை சாப்பிடணும். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காகத்துக்கு உணவு வச்சுட்டு அந்த காகம் சாப்பிட்ட பிறகு தான் நம்ம சாப்பிடணும். வீட்டில் பூஜை பண்ணி முடித்த பிறகும் நீங்கள் ஆதித்ய பகவானை மந்திரத்தை சொல்லிவிட்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆதித்ய பகவானை வணங்கிட்டு தான் அடுத்து நீங்கள் உங்களுடைய தினசரி நீங்கள் பூஜை பண்ணுவீங்களே, கணபதி பூஜை, அதே மாதிரி சிவ பூஜை, அது மாதிரி எந்த பூஜையாக இருந்தாலும் முதல்ல பித்ருக்களுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பூஜை முறையை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அப்புறம் மாலை வேளையில் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அகல் விளக்கு, பஞ்சதீப எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு ஒரு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. தனியாக ஒரு விளக்கு ஏற்றுங்க. எப்போவுமே ஏற்றக்கூடிய விளக்கு கிடையாது, தனியான ஒரு விளக்கு ஏற்றுங்க. அதே மாதிரி முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் ஒரு விளக்கு ஏற்றுங்க. ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இது இருக்குது. எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரே பொண்ணு, அதுக்கப்புறம் இப்போ தான் அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நான் செய்யலாமா, எள்ளு தண்ணி இறக்கலாமான்னா கண்டிப்பாக இறக்கக்கூடாது. நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கணவர் வீட்லேயே உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி இலை போட்டிங்கன்னா அதுவே தர்ப்பணம் செய்யறதுக்கான பலனை கொடுக்கும். அதே மாதிரி மாதாந்திர அந்த பெண்களுக்கான நாட்கள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தனியாக முன்னோருடைய படத்தை வச்சு நீங்கள் பாட்டு நீங்கள் பூஜையை செய்யலாம், தவறு கிடையாது. பெண்கள் பார்த்திங்கன்னா, கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்கக்கூடாது. அவங்களுக்கு இன்னொரு சந்தேகமாக இருக்கும், என்னோடய கணவர் வந்து சரியாக கொடுக்க மாட்டார். அப்படி இருந்தாலுமே நீங்கள் பார்த்திங்கன்னா வெறும் இலை போட்டு வழிபாடு மட்டும்தான் செய்யணும். அவங்க பிள்ளைங்க மட்டும்தான் எள்ளும் தண்ணீரை இறைக்கணும். இந்த மகாலய பட்சத்தில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் பல மடங்கு பலனை, நன்பலனை நமக்கு பெற்றுத்தரும். அப்படி பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்கும் என்னென்ன தான தர்மம் பண்ணால் நல்லது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல் ராசியான மேஷராசி. மேஷராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா கோதுமை தானம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எத்தப்பட்ட சமைச்ச உணவுகள் நீங்கள் அன்னதானம் எதுவாக இருந்தாலும் கொடுக்கலாம். புளி சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி எந்த இதுவுமே கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சரிசி, வெல்லம், பருப்பு இதற்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா கொண்டக்கடலையை தானமாக கொடுக்கலாம். கடகராசிக்காரங்க பச்சரிசியை தானமாக கொடுக்கலாம், இல்லை பச்சரிசியில் செஞ்ச தயிர் சாதத்தை தானமாக கொடுக்கலாம். சிம்ம ராசிக்காரங்க கோதுமை தானம் செய்யலாம். கோதுமை தானம் செஞ்சுட்டு அந்த நாளில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து நல்லெண்ணெயை தானம் செய்யுங்க. கன்னி ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை நீங்கள் தானமாக கொடுங்க. சிவாலயத்துக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட சத்துருக்கள் இருந்தாங்கன்னா அவங்க சத்துருக்களுடைய தொல்லையும் குறையும். துலாம் ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா விநாயகர் கோயிலுக்கு போங்க. அங்கே பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பிடித்த அருகம்பில்லை நீங்கள் வந்து அர்ச்சனை செய்கிறதுக்கு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி விநாயகர் கோயிலுக்கு தேவையான பொருட்கள், அபிஷேக பொருளை வாங்கி கொடுங்க. விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணுங்கன்னா வஸ்திர தானம் செய்யுங்க. வஸ்திர தானம்னா உங்களால் முடிஞ்சது ஒரு கர்ச்சீஃப் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எலுமிச்சம் பழத்தை தானமாக கொடுக்கலாம். எலுமிச்சை சாதத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக படைச்சி அதை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். துர்கை கோயிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தேவையான அபிஷேக பொருளை வாங்கி கொடுங்க. கருப்பு உளுந்து, நல்லெண்ணெய், பச்சரிசி இந்த மாதிரி கூட வாங்கி கொடுக்கலாம். கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சிவாலயத்துக்கு சென்று அங்கே அபிஷேகத்துக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி நீர்நிலையில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவளிங்க. இந்த மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெண் தெய்வ வழிபாடு எப்போவுமே செய்யுங்க. அதே மாதிரி ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி இந்த ஆதரவற்று இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யுங்க. இது போல் அந்தந்த ராசிக்காரர்கள் அதை நம்ம வந்து செய்யும் போது நமக்கு பார்த்திங்கன்னா பலன்கள் இரட்டிப்பு பலனாக நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் வந்து விசிறி தானம் கொடுக்கலாம், வஸ்திர தானம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலணி வந்து தானமாக பண்ணலாம். நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டுமே நம்ம செய்யலாம். நம்ம ரொம்ப ஒன்றும் செய்யணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி முடிந்த அளவு அன்னைக்கு பார்த்திங்கன்னா அன்னதானம், அதாவது முடிஞ்சதுக்கு ஒரு 4 இட்லியாவது வாங்கி எல்லாருக்குமே கொடுங்க. இது மாதிரி நம்ம செய்யும் போது முன்னோர்களுடைய அருளாசியை நம்ம அவங்கள்ட்ட நம்ம கண்டிப்பாக பெற முடியும். நம்ம குலதெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ எதுவாக இருந்தாலும் நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை இவங்களோட அனுமதி இருந்தால் மட்டும்தான், பித்திருக்களுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் நமக்கே கிடைக்கும். அதனால் இவ்வளவு சக்தி வாய்ந்த சிறப்புமிக்க இந்த மகாலய அமாவாசையை நம்ம கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். மற்ற அமாவாசைக்கு உங்களால் முடியலனாலும் இதற்கு கண்டிப்பாக முயற்சி எடுத்து நீங்கள் கண்டிப்பாக இந்த வழிபாடை மேற்கொள்ளுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.